தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்வுடன் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக ஒவ்வொரு சங்கீதமாக நாம் படித்து தியானித்து வருகிறோம். ஒருவேளை நீள சங்கீதமாக இருக்குமானால் மொத்த கருத்துக்களையும் நாம் சுருக்கி, ஆனால் நாம் கற்க வேண்டிய காரியத்தை சற்றும் வழுவ விடாமல் அந்த கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சில சங்கீதங்கள் சிறிய சங்கீதங்கள், சில சங்கீதங்கள் நீளமான சங்கீதங்கள். எப்பேற்பட்ட சங்கீதங்களாக இருப்பினும் அதிலுள்ள கருத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் ஆழமாக உள்வாங்கி கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுவரை 11 சங்கீதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதில் சில சங்கீதங்களை நான் கவனிக்கவில்லை ஐயா என்று சொல்வீர்கள் என்றால், இந்த சங்கீத செய்திகள் எல்லாம் யூடியூப்பில் இருக்கும், mahimai.tv.com வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் விட்டுவிட்ட சங்கீதங்கள், அந்த சங்கீதங்களையெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு 12வது சங்கீதம். அதனுடைய அடைப்புக்குறியை பார்க்கும் பொழுது சில சங்கீதங்களில் அடைப்புக்குறிகள், அதிலெல்லாம் அந்த சங்கீதத்தை பற்றிய சிறு குறிப்புகள், வரலாற்று கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. சில சங்கீதங்களில் அடைப்புக்குறி இல்லை. அது பொதுவாக அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டது என்பதனாலே எந்த ஒரு சங்கீதமும் அநாதை சங்கீதம் அல்ல, எல்லாமே ஆவியானவர் அருளி செய்த சங்கீதங்கள் என்பதை அறிய கடவோம். 12ஆம் சங்கீதம் பாருங்கள். அடைப்புக்குறிக்குள்ளே செமெனித் என்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். செமெனித் என்றால் 8வது என்ற அர்த்தம். கிண்ணாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிண்ணறம் போல, நம்முடைய கிட்டார் போல காணப்படக்கூடிய ஒரு வாத்திய கருவி. அதில் 8 நரம்புகள்னால் கம்பிகள், அவற்றின் மூலமாக இசை எழுப்பி மகிழ வைக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி. அந்த வாத்திய கருவி ஆராதனையில் பயன்பட்டது. அதை பயன்படுத்தி பாடகர் குழுவை நடத்தியது ராகத்தலைவன், கொயர் மாஸ்டர். அந்த ஆளுக்கு இந்த சங்கீதம் ஒப்பு கொடுக்கப்பட்டது ஆராதனையிலே பாடுவதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கலாம். செமெனித் என்னும் எண்ணரம்பு கிண்ணாரம், 8 நரம்புகள், 8 கம்பிகள், 8 கட்டையிலே பாடுகிறான் என்று சொல்கிறார்களே, அதே போல் உரத்த சத்தமாய் வாசித்து ஆராதனையிலே பாடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு வாத்திய கருவி. இதை குறித்து 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உரத்த சத்தமாய் பாடக்கூடிய பாடல் என்று சொன்னால், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான். அந்த மனுஷனுக்கு வேதனை ஒப்பாரி வைத்து பாடக்கூடிய அளவிலே இந்த பாட்டை எழுதி பாடியிருக்கிறான். அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, தாவீது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏராளமான நெருக்கடிகள் தாவீதுக்கு, நெருக்கடி கொடுக்கக்கூடிய பழைய நண்பர்கள், புதிய எதிரிகள், குறிப்பாக 3 பேர். சவுல் ராஜா, 1வது இஸ்ரவேலின் ராஜா. ஆரம்பத்திலே சவுலுக்கும் தாவீதுக்கும் நன்றாக போனது. ஆனால் போக போக சவுலுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. தாவீதை தீர்த்து கட்டினால் ஒழிய நிம்மதி இல்லாமல் அவன் போராடி கொண்டிருந்தான். சவுல் ஒரு எதிரி. 2வதாக அப்சலோம், தாவீதின் செல்லகுமாரன். அவன் தாவீதை நாட்டை விட்டு விரட்டி குடும்பத்தில் பெரிய குழப்பங்களை எல்லாம் உண்டு பண்ணி
வாழ்ந்த ஒரு அரசன் என்று சொல்வதை விட அரக்கன் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அப்சலோம் தாவீதின் செல்லகுமாரன். அந்த ஆள் ஒரு சத்ருவாக தாவீதுக்கு மாறினான். அது மட்டுமல்ல, மித்துருவாக இருந்த, மித்துருனா நண்பன், மித்துருவாக இருந்த ஒரு அகித்தோப்பேல் என்ற மனுஷன், தாவீதுக்கு ஆலோசனைக்காரன், நாளடைவிலே கட்சி மாறுவது போல தாவீதை புறக்கணித்து விட்டு அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் ஏராளமான சத்துருக்கள், விரோதிகள், பகைவர்கள், அக்கிரமக்காரர்கள் தாவீதை சூழ உண்டு. ஆனால் இந்த 3 பேரும் மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த 3 பேருடைய மரணங்களும் பரிதாபமாக இருந்தன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் தற்கொலை, அப்சலோம் கர்வாலி மரத்திலே அவனுடைய தலை மாட்டிக்கொண்டது, அகித்தோப்பேல் வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரக்கூடிய மனிதர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். ஒரு வழியாய் வரலாம், ஆனால் 7 வழியாய் ஓடிப்போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக தாவீது முதலாவதாக தன்னுடைய எதிராளிகள், எதிர்ப்புகள் இவற்றையெல்லாம் எண்ணி முதலாவதாக அவன் செய்வது விண்ணப்பம் என்று சொல்லி 1வது வசனத்திலே பார்க்கிறோம். 12ஆம் சங்கீதத்தை பாருங்கள். ஆமாம், வேத புத்தகம் கையில் வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா எடுத்துகிட்டு வாங்களேன். எடுத்து வைத்து கையிலே மடியிலே வைத்துக்கொண்டு வசனமாக பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த செய்திகளெல்லாம் வசனமாக விளக்கப்படக்கூடிய சங்கீதங்கள், எக்ஸ்பாசிட்டரி மெசேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பாணியிலே இந்த சங்கீதங்களை எல்லாம் நாம் படித்து வருகிறோம். முதல் வசனம் பாருங்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறான். ரட்சியும் கர்த்தாவே, மனிதர்கள் மத்தியிலே பக்தி இல்லை, பொய் தான் இருக்கிறது, உண்மை உள்ளவர்கள் குறைந்து போனார்கள் என்று சொல்லி பாரத்தோடு இந்த ஜெபத்தை ஆரம்பிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சியும் கர்த்தாவே, கர்த்தர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். வேறு எந்த மனுஷனாலும் ரட்சிப்பு இல்லை, வேறு எந்த விக்கிரகத்தாலும் ரட்சிப்பு இல்லை, வேறு எந்த தலைவர்களாலும் ரட்சிப்பு இல்லை, வேறு எந்த அதிகாரத்தினாலும் ரட்சிப்பு இல்லை, நம்முடைய சொந்த பலத்தினாலும் சொந்த கிரியையினாலும் நம்முடைய சொந்த மூளையினாலும் ரட்சிப்பு இல்லை. ஒரே ஒரு இரட்சகர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே மத்தியஸ்தர் அவரே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு நமக்கு இடையே யாரும் வர முடியாது, யாரும் வரக்கூடாது. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம், முழு இடம், முக்கியத்துவம் பெற்று நாம் வாழத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம் வேதத்திலே. ஆக ஆண்டவர் நம்முடைய இரட்சகர். இந்த ரட்சிப்பை எதிலே விரும்புகிறான் தாவீது என்று சொன்னால், பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து தன்னை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறான். ஆக ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, பொல்லாதவர்களுடைய கரங்களில் இருந்தும் சூழ்ச்சிகளில் இருந்தும் சூதான பேச்சுக்களில் இருந்தும் விடுதலை என்று சொல்லி இந்த 1வது வசனம் ஆரம்பிப்பதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய எல்லாருமே பொய் பேசுகிறார்கள். பொய் உதடுகள் அறுக்கப்படும், பொசுக்கப்படும் என்றெல்லாம் கேள்விப்பட்டும் பொய்யர்கள், பொய்களிலே பேசுகிறவர்கள், பொய்களை பேசுகிறவர்கள், வீணர்கள், இப்பேற்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையுள்ளவர்களோ குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பக்தி உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பக்தி உண்டா? பக்தியோடு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை ஆலயத்தில் பக்தி இருக்கலாம், வீட்டிலே, வேலையிலே, வியாபாரத்திலே, படிப்பிலே, அக்கம்பக்கத்திலே, அயலார் மத்தியிலே ஆண்டவர் விரும்பக்கூடிய பக்தியோடு நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பக்தி நம்முடைய வாழ்க்கையை விட்டு அற்று போயிற்றா? இதுதான் தாவீதின் முதல் பாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பாவிகள், பக்தி இல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், பொய்யர்கள் இவர்களெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தாமரை இலை தண்ணீர் போல தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பக்தி விருத்தி நாளுக்கு நாள் அவனுடைய வட்டாரத்தில் குறைந்து விட்டது. தான் பக்தியோடு இருக்க பிரயாசப்படுவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பக்தி என்பது பயபக்தி. பயம் வேறு, பயபக்தி வேறு. பயம் என்பது தண்டனைக்கு பயப்படுவது. பயபக்தி என்பது
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிப்பது. ஆக தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம் கர்த்தர் விரும்பக்கூடிய பயம் அல்ல. ஆனால் பயபக்தி, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தமே நம்முடைய பாக்கியம் என்று கருதி வாழக்கூடிய வாழ்க்கை பக்தி விருத்தியின் வாழ்க்கை. வேதத்திலே பல காரணிகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்க, இன்னும் பக்தி விருத்தி உள்ளவர்களாக வாழ பல காரணிகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சமாதானம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். என்ன சமாதானம்? 1 உள்ளத்திலே சமாதானம், 2 உறவுகளிலே சமாதானம், 3 ஊழியத்திலே சமாதானம், 4 உலகத்திலே சமாதானம். சமாதானம் பெற்று சமாதானம் பண்ணுகிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். தன்னுடைய கைகளை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த உள்ளங்கையை பார்த்தால் ஆணி வாய்ந்த கரம், இரத்தம் சிந்திய கரம். ஆக சமாதானம் இந்த உலகத்தில் எப்படி உண்டாகிறது என்றால், எப்படி கிடைக்கிறது என்றால், ஆண்டவருடைய இரத்தம் சிந்திய கை, அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு, அவருடைய இரத்தத்தினாலே சமாதானம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. காரணம், ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்மஸ் பெயர்களிலே ஒன்று சமாதான பிரபு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்படியாக நாம் படிக்கிறோம். உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் உண்டா? துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. இருதயம் கொந்தளிக்கிறதா அல்லது கொண்டாடுகிறதா? இருதயம் குமுறுகிறதா அல்லது குதூகலம் கொள்ளுகிறதா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இருப்பார் என்றால் குதூகலம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆறுதல், சமாதானம். முதலாவதாக உள்ளத்திலே சமாதானம், இரண்டாவதாக உறவுகளிலே சமாதானம். மற்றவர்களுக்கு நாம் சமாதானம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று குறிப்பிடக்கூடிய அளவிலே மற்றவர்களுக்கு சமாதானம் அருளக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுவது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே நற்செய்தி பகர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். உள்ளத்திலே சமாதானம், உறவுகளிலே சமாதானம், ஊழியத்திலே சமாதானம். எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் சரி, எல்லாரும் ஊழியக்காரர்கள் தானே. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்தகாரமான பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எல்லாருமே சமாதானத்தை அருளி செய்யக்கூடியவர்கள். எல்லாருமே சுவிசேஷத்தை சொல்லி தெய்வீக சமாதானத்தை வழங்கக்கூடியவர்கள். எப்படி? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். யாரு? அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியங்கள்னா ஆண்டவருடைய சுவிசேஷம், கர்த்தருடைய சத்தியம். சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் வழங்கி இருதயங்களுக்கு சமாதானம் அருள கடமைப்பட்டவர்கள். இப்பேற்பட்ட ஊழியம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், தன்னை விசுவாசி என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். உள்ளத்திலே சமாதானம், உறவுகளிலே சமாதானம், ஊழியத்திலே சமாதானம். அது மட்டுமல்ல, உலகத்திலே சமாதானம். உலகம் சமாதானம் இல்லாமல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சமாதான உடன்படிக்கைகள் மீறப்பட்டு முறிக்கப்பட்டும் இருக்கின்றன. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு சமாதானம் வழங்கத்தக்கதான ஊழியக்காரர்களாக சமாதானம் பெற்றவர்கள் செல்ல வேண்டும். தேவதூதர்களுக்கு இந்த பணிவிடை கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவதூதர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லை. யாருக்காக மரித்தார்? உங்களுக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். யார் ஆண்டவருடைய மரணத்துக்கு சொந்தமோ, யார் ஆண்டவருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர்களோ, அவர்கள்
கிறிஸ்துவின் இரத்த பாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து பழகி மற்றவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் வழிநடத்தக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், போதகர்களாகவே இருக்கலாம். இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கருத்தாக கவனிப்பீர்கள் என்றால் இதை வைத்து நீங்கள் பல பிரசங்கங்கள் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? எனவே அடுத்த தடவை நீங்கள் செய்தி கேட்கும் பொழுது, இன்றைக்கே நீங்கள் வேத புத்தகத்தை வச்சுருக்கீங்களா, அதுக்கு மேலே ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேப்பரையோ ஒரு டைரியையோ அல்லது ஒரு நோட் புக்கை வைத்து குறிப்பு எடுங்கள். ஏன்னா இந்த செய்திகளுக்கெல்லாம் காப்பிரைட் கிடையாது. இது கர்த்தர் தந்த செய்திகள், நான் ஆண்டவரிடமிருந்து இரவலாக பெற்ற செய்திகள், ஆண்டவருக்கு மட்டுமே உரிமையான செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு சொந்தமானவை. எனவே பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இவற்றின் மூலமாக கற்றுக் கொடுப்பதும் உங்களுடைய கடமை. முதலாவதாக சமாதானம் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது, இரண்டாவதாக சத்தியம் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சத்தியம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். சத்தியம்னா என்ன? சத்தியம்னா இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சத்தியம்னா வசனம், உம்முடைய வசனமே சத்தியம். ரோமர் 17:17 ஆண்டவருடைய வசனம் சத்தியம். மூன்றாவதாக சத்தியம்னா என்ன? பரிசுத்தாவியானவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். சத்தியம்னா என்னது? உண்மை, உண்மையான காரியங்களை பேசுவது. எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. இயேசுவானவர், தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர், உண்மையை பேசுதல், இதெல்லாம் சத்தியத்திற்குரிய விளக்கங்கள். ஆக பக்தி விருத்தி எப்படி உண்டாகும் என்றால், இவ்விதமான சத்தியத்தின் காரணிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது, சத்தியமாகி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சத்திய வசனத்தை தியானித்து வாழும் பொழுது, சத்திய ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, சத்தியத்தையே பேசக்கூடிய சத்தியவான்களாக ஜீவிக்கும் பொழுது பக்தி விருத்தி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இன்னும் ஐக்கியம் பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லி ரோமர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஒருவராக அல்ல, பலராக சேர்ந்து வாழும் பொழுது, வழிபடும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, வேதத்தை ஆராயும் பொழுது, தேவனுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது பக்தி விருத்தி. பொல்லாத சிங்கம், பொல்லாத சாத்தான், அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரியும் பொழுது, அந்த 4 எருதுகள், அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீர்களே, பிரிந்து அவைகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இரையாகின. ஆனால் இணைந்து நிற்கும் பொழுது சிங்கம் ஓடி போயிற்று. அதே போல் நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் இணைந்து காணப்படும் பொழுது நிச்சயமாக பக்தி விருத்தி அடைவோம். இன்னும் வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு என்பது உணர்ச்சி அல்ல, அன்பு என்பது கிரியை. அன்பை எப்படி காட்டலாம்? தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறலாம்? அன்பு 3 விதமாக, ஒன்று கற்பனை, இன்னொன்று கரிசனை, 3 காணிக்கை. எப்படி இருக்கு வார்த்தைகள்? முதலாவதாக கற்பனை. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பின்னும் கரிசனை, ஆத்தும ஆதாயத்தோடு பணிவிடை செய்வது அன்பு கூறுவதாகும். யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டாரே சீமோன் பேதுருவினிடத்தில். அவன் ஆமா ஆமா என்று சொன்னான். அப்படின்னா என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார். ஆடுகள்னா யாரு? பெரியவர்கள். ஆட்டுக்குட்டிகள்னா யாரு? சின்னவர்கள். பெரியவர்கள் அவர்களுக்கு பிரசங்கம், சிறியவர்கள் அவர்களுக்கு சண்டே ஸ்கூல். எந்த ஒரு ஊழியத்தையும் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஆத்தும கரிசனையை நாம் காட்டுகிறோம், ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். முதலாவதாக கற்பனை, கீழ்ப்படிதல். இரண்டாவதாக கரிசனை, ஊழியம் செய்தல். மூன்றாவதாக காணிக்கை. உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார் தெய்வம்?
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய், எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய குமாரனை கொடுத்து தந்தருளி அன்பு கூர்ந்தார். அன்பில்லாமல் கொடுக்கலாம், கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது. எனவே காணிக்கையின் மூலமாகவும் கர்த்தரிடத்தில் நம்முடைய அன்பை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் பொறுமை பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே பார்க்கிறோம். பொறுமை உள்ளவர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தம் மற்றவர்களை வசீகரித்து இழுக்கக்கூடிய காந்தம். எனவே காந்தம் போல நீங்கள் வாழ வேண்டுமென்றால் சாந்தம், பொறுமையோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்? அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அடுத்தாற் போல 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3ஆம் 12ஆம் வசனங்களிலே தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம்னா என்ன? ஐயா, பின்னால் நடக்க போகிறத முன்னால் சொல்கிறது, அப்படி சொல்கிறீங்களோ? நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. தீர்க்க தரிசனம் என்றால் மறைபொருளை வெளிப்படுத்துவது. பானையிலே கூழ் காய்ச்சி கொண்டிருந்தார்கள், அந்த கூழிலே விஷம் இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னான். மறைபொருள், மறைந்திருக்கக்கூடிய விஷம் வெளிப்படுத்துதல், அது தீர்க்க தரிசனம். மறைபொருளை வெளிப்படுத்துதல் தீர்க்க தரிசனம். மறுநாளை குறித்து அறிவிப்பதும் தீர்க்க தரிசனம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, மற்ற அடுத்த மாதத்தில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். மறுநாளை குறித்து அறிவிப்பது தீர்க்க தரிசனம். பின்ன நம்ம ஆட்கள்லாம் தங்களை தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி ஒன்றும் தெளிவாக தெரியலை. ஏன்னா எத்தனையோ இடங்களில் நம்முடைய நாட்டில் மழையினாலே மக்கள் அழிகிறார்கள், வெயிலினாலே அழிகிறார்கள், நிலநடுக்கத்தினாலே அழிகிறார்கள். இத்தனாம் தேதி இந்த மாதம் நிலநடுக்க வரப்போகுது, அல்லது சுனாமி வரப்போகுது, அல்லது மழையினால் நிறைய பேர் சாக போகிறாங்க. இப்படி யாரும் சொல்லலை, பத்திரிகையில் விளம்பரம் போடலை, கவர்னருக்கு மந்திரிக்கு முதல் மந்திரிக்கு எழுதலை. யாருமே இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி சொல்லி மக்களை காப்பாற்றலை. சும்மா தங்களை ஒரு தீர்க்க தரிசனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனம் உண்டா? உண்டு. மறுநாளை குறித்து தேவனுடைய சித்தத்தின்படி கிருபையின்படி ஞானத்தின்படி அறிவிப்பது தீர்க்க தரிசனம். முதலாவது அர்த்தம் மறைபொருளை வெளிப்படுத்துவது, 2வது அர்த்தம் மறுநாளை குறித்து அறிவிப்பது, 3வது அர்த்தம் மறைநூலிலிருந்து போதிப்பது. தீர்க்க தரிசனம் என்றால் தேவனுடைய சித்தம் என்பது பொருள். வேதத்திலிருந்து சத்தியங்களை விளக்கிச் சொல்வது, வேதத்திலிருந்து கருகலான காரியங்களுக்கு விடை சொல்வது, வேதத்தில் இருக்கக்கூடிய மறைவான பொருட்களுக்கு வெளிச்சம் கொடுத்து விளக்கமளித்து வாழ்வதும் தீர்க்க தரிசனம். ஆக 3 அர்த்தங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மறைபொருளை வெளிப்படுத்துவது, மறுநாளை குறித்து அறிவிப்பது, இன்னும் மறைநூலிலிருந்து போதிப்பது. மறைநூல்னா வேதாகமம், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து போதிப்பது. இன்னும் அது மட்டுமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நல்ல வார்த்தைகள் பக்தி விருத்தியை உண்டாக்கும். கெட்ட வார்த்தைகள் அல்ல, பொய்யான வார்த்தைகள் அல்ல, மிகையான வார்த்தைகள் அல்ல, இருநாக்குள்ளவர்களாக பேசுவது அல்ல, பொய்னாவு அல்ல, நல்ல வார்த்தைகள் பக்தி விருத்தியை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விசுவாசம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையே விசுவாசம். சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்துமா வாழ்வதற்கு தேவை, முன்னால் ஒரு வி சுவாசம், விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. ஏராளமான வசனங்கள். எனவே விசுவாசமும் பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்படி பலவிதமான பக்தி விருத்திக்குரிய காரணிகளை வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் முக்கியமான காரியங்களை மட்டும் உங்களிடத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக முதலாவது வசனத்திலே தாவீதின் விண்ணப்பம், 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் சங்கீதத்திலே விரோதம் என்று பார்க்கிறோம். முதலாவதாக விசுவாசம், 2வதாக விரோதம். எப்படி வருது?
2ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களிடம் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் இறங்குகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். விரோதிகள், அக்கிரமக்காரர்கள், பகைவர்கள், சீறுகிறவர்கள், பழிகாரர்கள், இவர்களெல்லாம் விரோதமாக வந்து தாவீதின் மேலிலே, தேவ ஜனங்கள் மேலிலே சீறுவதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இவர்கள் பொய்யர்களாக நாம் வாழக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் சத்தியபரருடைய புத்திரர்கள். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கத்தக்கதாக ஆண்டவரை போல் இந்த உலகத்திலே பேசக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சகம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. 2ஆம் வசனத்தில் இச்சகம்னா என்ன? ஆமாய்யா, இச்சகங்கிற வார்த்தையை நான் அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா முகஸ்துதி பண்ணுதல். மற்றவங்களை முகஸ்துதி பண்ணுவது அவனுடைய கால்களுக்கு வலையை விரிப்பது போன்றது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முகஸ்துதி பண்ணி பேசுவது, மிகைப்படுத்தி பேசுவது, மற்றவங்களை பெரிய ஆட்களாக அவர்கள் இருமாப்படையக்கூடிய அளவில் பேசுவது, இது இச்சகம் பேசுவதாகும். இந்த பேச்சு வேண்டாம். 2ஆவதாக இருமனதோடு இருநாக்குள்ளவர்களாக பேசக்கூடாது என்று சொல்லியும் இந்த 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இரு நாக்கு. யாருக்காவது ரெட்டை நாக்கு இருக்குதா? ஒரு நீளமான நாக்கு இருக்குது, உள்ள ஒரு குட்டி நாக்கு இருக்குது, எப்படி சொல்கிறீங்களோ? பாம்பு வாயை திறந்துச்சுன்னா நாக்கு வெளியே வரும். வெளியே வந்தோட இந்த வி ஷேப்பில் ரெட்டை நாக்குகளாக வரும். பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இவர்கிட்ட ஒரு பேச்சு, அவர்கிட்ட ஒரு பேச்சு, கண்ட இடத்துல தோத்திரம், காணாத இடத்துல ஆத்திரம். இப்படி இரு நாக்கு உள்ளவர்கள் பாம்புகள். இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுவது மட்டுமல்லாமல் இந்த இரு நாக்கு உள்ளவர்களாக, இருமனம் உள்ளவர்களாக பேசுபவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இச்சகம், 2ஆவதாக இருமனம், 3ஆவதாக இருமாப்பு. பெருமையாக பேசக்கூடாது. பெருமை அடிப்பதிலே புண்ணியம் இல்லை. நாம் எல்லாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையே இருக்கக்கூடாது. பெருமையை சிலுவையிலே அறைவோம். நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்வோம். என்னுடைய சித்தமல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று கூறுவோம். சிலுவையிலே நம்முடைய சுயத்தை, நம்முடைய இருமாப்பை அறைந்துவிட்டு சீரேசுநாதரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக இச்சகம், 2ஆவதாக இருமனம், 3ஆவதாக இருமாப்பு, 4ஆவதாக இறை மறுப்பு. இறை மறுப்புன்னா கடவுளை மறப்பது, ஆண்டவர் இல்லை என்று சொல்வது. எனக்கு யார் ஆண்டவன் அப்படின்லாம் கேட்குறாங்க. 4ஆவது வசனத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அல்லது கடவுளை அறிந்தும் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை மறுதலித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, மன கடினமான ஒரு வாழ்க்கை, மாம்சிகமான ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடியவர்கள் விரோதிகள், ஆண்டவருடைய பகைவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு மகிமையாக முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு, ஆண்டவரே நீரே தெய்வம், நீரே என்னுடைய இரட்சகர், நீரே என்னுடைய விருப்பம், நீரே என்னுடைய வாஞ்சை, நீரே எனக்கு எல்லாம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி பாடுவது மட்டுமல்ல, வாழ வேண்டியதும் நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும், தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. நாவடக்கத்தை குறித்து நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான அதிகாரம். 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு
வெற்றிகரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். தாம் அவர்களோடு வாழ்வதாகவும் அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பதாக அந்த கடைசி 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிரூபிக்கப்பட்டவை, நிரந்தரமானவை, நிச்சயமானவை. எனவே அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார் என்று கடைசி வசனங்கள் சொல்லுகின்றன. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தாவே, எங்களை சுற்றிலும் எத்தனையோ விரோதிகள் இருந்தாலும் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணி விசுவாசத்தோடு உம்முடைய வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொண்டு வாழும் பொழுது அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வோம். அந்த நிச்சயத்தை உம்முடைய வசனங்களின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.